சதுரகிரி மலைக்கு போனவங்க நிறைய பேரால இந்த இடத்துக்கு போக முடியாது. சதுரகிரி மலைக்கு எங்களோடைய வந்த 5 பேர்ல 2 நண்பர்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதாவது சிவன் அவர்களை மட்டும்தான் அழைத்தார். அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய அடிக்கிட்ட போகவே முடியாது இல்லையா? அந்த வழியா போன நம்ம நண்பர்கள் நிறைய இடைஞ்சல்களை ஃபேஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம போற வழியெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு குழந்தை எப்படி முதலில் பிறந்து தவழ்ந்து குனிஞ்சு நடந்து அதுக்கப்புறம் நல்லா நிமிர்ந்து நடந்து கடைசியா நம்ம முதுமை அடைஞ்சு முதுகு கூன் விழும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வழியிலெல்லாம் போய் தான் அந்த சிவபெருமானை பார்த்தார்கள் நம்ம நண்பர்கள். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு என்ன இருந்ததுன்னா, இந்த நிகழ்காலத்திலையும் ஒரு பெரிய அதிசயமா ஜடாமுடியுடன் கூடிய பெரிய மகாலிங்கத்தை பார்த்து அந்த இடத்துல உட்கார்ந்து தவம் செஞ்சு, அதாவது